அக்கா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? ஆமா சின்னப்புல, எனக்கும் ஏதோ கேட்டுது. அக்கா அது ட்ரெயின் சவுண்டுக்கா. ட்ரெயின் சவுண்டோட கேட்குது. அது கூட என்னமோ ஒரு மாதிரி வினோதமா கேட்குதுக்கா. இந்த ஊர்ல எதுக்கா ட்ரெயின்? இந்த வழி தண்டவாளமில்ல ஒன்றும் இல்லை, அப்புறம் எப்படி ட்ரெயின் சத்தம் கேட்கும்? ஆமாண்டி சின்னப்புல, நீ சொல்றது சரிதா. ட்ரெயின் சத்தம் மாதிரியே கேக்குது. நம்ம ஊர் பக்கம் ட்ரெயினே வராதே. அக்கா ஏக்கா மலரக்கா நின்னுட்டீங்க? அது பண்ணிடலாம், அந்த சின்ன பிள்ளைய நின்னுட்டா, அதனால தான் நானும் நின்னுட்டேன். என்னமோ ட்ரெயின் போற சத்தம் மாதிரி கேக்குது, அதான் அப்படியே நின்னுட்டா. உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? ஆமாக்கா, எனக்கு ஏதோ கேட்ட மாதிரி தான் இருந்தது. சரி, காட்டுக்குள்ள ஏதாவது சத்தம் அப்படிதானே கேட்கும். அதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இங்கே நின்றுட்டு முடியாதுல்ல, நாங்க போலாம். இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தாண்டி நிலா. இப்போ என்னக்கா பண்ண முடியும்? நடுக்காட்டுக்குள்ள வந்து நிக்கிறோம். பயந்துட்டு இப்படியே நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா? எப்படி இருந்தாலும் நான் வெளியிருக்குள்ள வெளியே போய் ஆகணும்ல. பயந்துட்டு இங்கே நின்னுட்டோம்னா என்ன பண்றது சொல்லுங்க? அதுக்கு தான் சொல்றேன். ஏன் நிலா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டி. பரவாயில்லடி, நீ ரொம்ப தைரியம் தான். ஏ சின்னப்புடா, ஏன்டி போகாம இங்கே நின்னுட்ட? நட, ரெண்டாவது ஜாமம் முடியறதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு காட்டுக்குள்ள இருந்து வெளியே போய் ஆகணும். அது இல்லை, நீ என்னமோ ட்ரெயின் சத்தம் மாதிரி கேட்டுச்சு, அதான் கொஞ்சம் பயமா இருந்தது, அதான் இங்கே நின்னுட்டா. ஓஹோ, அதுக்காக தான் நின்னுட்டியா? பயப்படாத பயப்படாத. அது ஒண்ணும் இல்ல, இந்த காட்டுக்குள்ள அந்த காலத்துல ஏதோ வெள்ளக்காரங்க இருந்தாங்களா, அவங்க போயிட்டு வர ட்ரெயின் ஆமா. அதை என்னமோ நடுஜாமத்துல காட்டுக்குள்ள அதுக்கு இதுக்கு ஓடுமாமா. ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. வா, அதெல்லாம் இந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும். நம்ம அதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்க முடியாது. நட நட போலாம். என்ன நீ சொல்றீங்க? ஆவிங்க ட்ரெயின் அது? ஆமாண்டி சின்னப்புல, அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. நிலா, என்னடி இந்த அக்கா சாதாரணமா சொல்றாங்க அவங்க ட்ரெயின்னு? என்ன நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? ஆவிங்க ட்ரெயினுன்னு? ஐயோ, காட்டுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் போகும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன் நீ நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டுமா உள்ளே வந்தீங்க? என்ன நீ நீங்கள் ஐயோ பயமாக இருக்குதா? நீங்கள் வேணா முன்னாடி வாங்க. நீ நட நட சின்னப்புல, முன்னாடி நடக்கிறது தான் சேஃப்டி உனக்கு. பின்னாடி வந்து ஏதாவது ஒன்று வந்துருச்சு வை, என்ன பண்ணுவ? ஏற்கனவே நீ கொஞ்சம் பயந்து தான் இருக்கிற, முன்னாடியே போ. நீ என்ன நீ என்னை முன்னாடி முன்னாடி போக சொல்கிறீங்க? பயமாக இருக்குதா? நீ பின்னாடி வந்து அதை விட பயமா இருக்குண்டி. அதுக்கு முன்னாடியே பரவாயில்ல, நட. உன்ற வினாடி வேறு நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், பயப்படாத நட. நீங்கள் 4 பேர் இருப்பீங்க, நான் இருப்பேனான்னு தெரியலையே. ஐயோ, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல இந்த அண்ணியை வச்சுட்டு. ஏ நிலா நிலா, நீ கொஞ்சம் தைரியமாக இருக்கிறீங்களடி. இந்த பக்கம் நீ வாடி முன்னாடி, நான் வேணா அந்த பக்கம் சென்டரில் நின்றுக்கிறேன். ரொம்ப பயமாக இருக்குதுடி நிலா. ஓடி அக்கட்ட, எவ்வளோ பெரிய மூட்டையை தலையில வச்சுட்டுக்கிறீங்க. இதில் நான் முன்னாடி வேற நடந்து போகணுமா? போ போ, எல்லாம் வளர்ந்தவ நீ தானே. நீ உங்க கையில வச்சு டார்ச் அடிச்சாதான் கொஞ்சம் வெளிச்சம் நல்லா தெரியும். நான்லாம் உன்னை விட ஹைட் கம்மி தானே. பாரு, அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மூட்டை 4 பேர்த்துல பாரு, நான் தான் அதிகமான மூட்டை வச்சிருக்கிறேன். எனக்கு நல்லா பெருசா தூக்கி தலையில வச்சுட்டீங்க. நீ ஃப்ரீயா தானே வர, ஒரு டார்ச் லைட் தான் வச்சிருக்கிற. நடா முன்னாடி பாரு, அது காடி அலங்க அது இதெல்லாம் இருக்கும். நான் மூட்டையும் வச்சுட்டு அதையெல்லாம் விலைக்கு எப்படி நடக்கிறது? அந்த மூட்டை வேணா நான் சந்துக்கிறேன்டி, நீ முன்னாடி வாடி நிலா. சும்மா போடி, தேவையெல்லாம் பேசிட்டு நேரத்தை கடத்திட்டு இருக்காத. மூட்டையெல்லாம் நானே வச்சுக்கிறேன், நீயா முன்னாடி போ. ஏ சின்னப்புல, என்னடி கசகசன்னு பேசிட்டு இருக்கிற? சீக்கிரம் போ, வெளியிருக்குள்ள வீட்டுக்கு போய் ஆகணும்ல. இந்த அக்கா வேற தோல்ல என்னமோ ஆஃபீஸ் போகிற மாதிரி ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு வந்துட்டாங்க. வெளியிறதுக்குள்ள என்னமா வீட்டுக்கு போகணுமாமா. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு வந்துருக்குறாங்க, அசால்ட்டாக இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏ சின்னப்புல, நீ சொல்றது சரிதாண்டி. சீதாக்கு என்னமோ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போற மாதிரி ஹேண்ட்பேக்கை தோல்ல போட்டுட்டு வந்துருக்காங்க. அந்த பேக்ல என்னதான் வச்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியலடி. அதான் நான் இருங்க கேட்கலாம். சீதாக்கா, என்னடி? என்னமோ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிற மாதிரி தோல் பேக்கை போட்டுட்டு வந்துருக்கீங்க, அதுக்குள்ளே என்னதான் வச்சிருக்கீங்க? யாசனை போல உனக்கு கட்டாயம் தெரியணுமா? சீதாக்கா அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது. நான் தான் அந்த பேக் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தேன். அக்கா, எந்தெந்த மூட்டைக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிருங்கக்கா. நீங்க பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? நாங்க அப்புறம் ஏதாவது சொதப்பிட போறக்கா. இப்போவாது சொல்லுங்க என்னன்னு. சரி சரி சொல்றேன். சீதா வச்சிருக்கிற ஹேண்ட் பேக்குள்ள அது என்னமோ சில மருந்துங்க மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அது ஏதாவது அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னா அந்த பாட்டில் இருக்கிறது அது மேலே தொளிச்சோம்னா அது கொஞ்சம் மயக்கம் அடைகிற மாதிரி ஏதோ ஆகுமாமா. அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து தப்பிச்சிடலாம். அதெல்லாம் ஒரு நமக்கு சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் அது, அந்த மாதிரி தான் அந்த பேக்ல வச்சிருக்கிறேன். என்னக்கா சொல்றீங்க? தீர்த்த மாதிரியா பண்ணா? ஆமா மலரு, அந்த மாதிரி தான். என்னக்கா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கிறீங்க? எடுத்து காட்டுங்க, என்னென்னாச்சு பார்க்கலாம். சீதா, அது என்னன்னு எடுத்து காட்டிடு சீதா. என்னக்கா இது பச்சை கலர்ல இருக்குது? ஆமா சீதா, இது மாதிரி தான் கொடுத்தாங்க. என்னக்கா இது என்னமா சாயம் போட்ட தண்ணி மாதிரி இருக்குது? இந்த இதை நம்பி தான் நம்ம இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள வந்திருக்கிறோமா? அதான் நான் என்ன காலிங்கக்கா இப்படி இருக்குது? அதுவும் இல்லாம உள்ள என்ன இதே மாதிரி 2 பாட்டில் இருக்குது. அது என்னமா நீல கலர் மாதிரி ஒன்று, சிவப்பு கலர் மாதிரி ஒன்று. ஆமா சீதா, அது பத்திரமா உள்ள வை சீக்கிரமா. போச்சு போச்சு போக்கா. ஏக்கா, அந்த சாமியார் ஏதோ டூப்ளிகேட் சாமியாராட்டு இருக்குதுக்கா. ஏதோ கேசரி பவுடர் கலந்த தண்ணியா ஒவ்வொரு பாட்டில போட்டு அடைச்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஆளை நம்பி நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோமே. போங்க போங்க, நம்ம எல்லாம் முடிஞ்சோம். நம்ம உசுருக்கின்னு உத்தரவாதமே இல்லை. இந்த காளி மக்கா புத்திசாலி நினைச்சேனே, இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களே காளி மக்கா. பயப்படாத பயப்படாத, நானும் இதை பத்தி சாமியார் கிட்ட கேட்டேன். அதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காரு. மந்திர தண்ணி தானே. ஆமா, பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரி சாயம் போட்டதெல்லாம் இல்ல, அது என்னமோ மந்திரம் போட்டது தானே. ஆமா, இல்லாட்டி நீ யோசிக்கிற அளவுக்கு நான் யோசிக்க மாட்டேனா. நானே 4-5 வாட்டி கேட்டுட்டே தான் இருந்தேன். நான் அங்க கூட தொலைச்சு பார்த்தேன், அது வேலை செய்யும் தான் நினைக்கிறேன். எங்கக்கா தொலைச்சு பார்த்தீங்க? சாமியாரு அதையெல்லாம் கோயில தானே வச்சு கொடுத்தாரு. கோயில
இல்ல அந்த காளி மக்கா சொன்னது கேட்டியா? கோயில தெளிச்சு பார்த்தாங்களாமா. கோயில தெளிச்சு பார்த்தா அது எப்படி வேலை செய்யும் தெரியும். இந்த காட்டுல தெளிச்சு பார்த்தா தானே தெரியும். என்னடி இந்த அக்கா முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா கோயில தெளிச்சு பார்த்தா அது எப்படிக்கா தெரியும்? ஏன் அப்படிதானே சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? சரி அது இருக்கட்டும். அம்மா இந்த 3 மூட்டைக்குள்ள என்னென்ன இருக்குது அதையும் கையோட சொல்லிருங்க. நீங்க சாக்கு மேல சாக்கு கொடுக்குறீங்க. இந்த பேய் ஆவிங்க சாக்கு கொடுக்குதே இல்லையோ, நீங்க நல்லாவே கொடுக்குறீங்கக்கா. அதுவா? அது 1.5 மூட்டையில இருக்கிறது அதுக்கு பிடிச்சது சாப்பிட்றதுக்கு. அதை நீங்களா ஆர்டர் போட்டு வாங்குவீங்களா? எல்லாம் அதை தான் கட்டி வச்சிருக்கிறேன். அப்புறம் மலர் மூட்டையில இருக்கிறது சாப்பிட்றது கொஞ்சமா தான் அந்த மாதிரி தான் இதை இருக்குது. அது பிடிச்சதால என்னமோ அதுக்குள்ள வச்சிருக்குது. சின்ன பிள்ளை தான் எடுத்து வச்சா. ஏன் சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது என்னென்னு எடுத்து வச்சானே? நான் என்ன எடுத்து வச்சேன்? நீங்க தானே எடுத்து வச்சீங்க. நான் ஆர்டர் போட்டு எல்லாம் வாங்கி வச்சதோட சரி, மூட்டை தான் இங்கே தானே கட்டினீங்க. ஏன்னா அந்த பெட்ரோலுமே அந்த எண்ணெய்களா தான் மூட்டை கட்ட சொன்னீங்க. அந்த மூட்டை தான் கட்டி வச்சேன் நான். பெட்ரோலா? காளிமக்கா என்னக்கா சின்ன பிள்ளை சொல்றா? பெட்ரோலா? பெட்ரோலா தூக்கிட்டு வரவா? அதானே. ஏன் காளிமக்கா அதெல்லாம் எதுக்குக்கா? அது எதுக்குன்னு சொல்றேன். வாசிக்கா இங்கே நின்று பேசிட்டு இருந்தோம்னா டைம் சீக்கிரம் போயிடும். சின்ன பிள்ளை நடடி போயிட்டே பேசலாம். என்னக்கா போயிட்டே பேசுறதா? ஐயோ இந்த காட்டுக்குள்ள தட்டது உடக்கதுன்னு ஒண்ணுமே தெரியல. இந்த சின்ன பிள்ளை போற போக்கிலேயே பின்னாடி போக வேண்டியதா இருக்குது. சரி சரி நடடி சின்ன பிள்ளை. என்னதான் சொன்னாலும் நம்மளையவே கோத்துட்றாங்க. முன்னாடி போ. ஏய் ஏண்டி எல்லாரும் இப்படி நின்னுட்டீங்க? என்னாச்சு? நிலா நிலா என்ன அப்படியே அசையாம நிக்கிற? அக்கா அது வந்து என்னாச்சு? ஏன் சாப்பிடல இங்க நிக்கிறீங்க? ஏன் நிலா? அதாக்கா நானும் கேட்டுட்டு இருக்கறேன். அண்ணி இதுக்கு மேலே போகிறதெல்லாம் கஷ்டம். நீ பேசாம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். நீ யாசன புள்ள இப்படி சொல்லிட்டு இருக்கற? நீ பண்றத பார்த்தா எனக்கே பயமா தான் இருக்குது. சட்டை போட்டு அந்த வேலை முடிச்சிட்டு வீட்டை பார்த்து போலாம். எங்க இருந்து போய் சட்டை போட்டு முடிக்கிறது? அங்க வாருங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு. அதைய பார்க்காம எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன நிலா எழுதி வச்சிருக்காங்க? ஏக்கா என்னக்கா நீங்க கொஞ்சமாச்சு படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏய் ஏண்டி அப்படி சொல்ற? நானும் 3வது வரை படிச்சிருக்கேன்டி. அதானே ஏண்டி நானும் 6வது வரை படிச்சிருக்கேன். எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கற. அப்படி என்னடி எழுதி இருக்குது? எங்க வீட்டு தோட்ட கணக்கு எல்லாமே நான் தான் பார்க்கறேன். இப்போ என்ன அதுக்கு இங்க வந்து படிப்பு தான் பத்தி பேசிட்டு போணுமா வந்த வேலையை பார்க்காம? ஐயோ கூறு கட்டதுக்குள்ள வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஏக்கா அந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு தெரியுமா? ஏய் என்னடி எழுதிருக்காங்க? நீயாச்சும் படிச்சு சொல்லு என்னன்னு. அது சரி நீங்க 5ஆம் கிளாஸ் தானே? சொல்றேன் நானே. அக்கா அதுல 2 வழி போட்டுருக்குது இல்லைங்க? ஆமா 2 தரம் போகுது. இப்போ என்ன எந்த தரத்துல போகணும்னு தெரியலையா? அதுதான் நல்லா எழுதி போட்டுறாங்களே எந்த தரத்துல போகணும்னு. அப்புறம் எதுக்குடி பதட்டப்படுறீங்க? வாங்க அதான் வெளியே பொறுக்கிற தரத்திலே போலாம். நமக்கு வேலை ஈஸி தானே. நம்ம நீ தேட வேண்டாம்ல. இவ்வளோ நேரம் அப்படி இப்படின்னு தேடி வந்தோம். இப்போதான் வழி அவங்களே போட்டுக்கிறாங்கல்ல. நடங்க அந்த எந்த வழியில போகணும்னு சொல்லுங்க போலாம். சரியா என்னதான் சொல்றதுன்னு தெரியல. ஏண்டி நிலா அதுதான் தெளிவா எழுதி போட்டுக்கிறாங்கன்னு சொல்றீல அப்புறம் என்ன? ஆமாக்கா ஆமா நல்லா தெளிவா தான் எழுதி போட்டுக்கிறாங்க. என்ன எழுதி போட்டுக்கிறாங்கன்னு சொன்னா இப்படியே மூட்டை முடிச்ச வீசிட்டு இப்படியே ஓடிடுவான். ஆவியாவது பேயாவதுன்னு ஏதோ இருக்கிற டைம் ஏதோ ஒன்று சுத்திட்டு இருக்குதே. நாமளே அதில் ஏறி போயிடுவாங்க மாட்டேங்குது. ஆமாடி நீலா நீ சொல்றது சரிதா. அந்த பையன் வேற ஏற்கனவே அந்த ஆட்டக்காரன் வேற நாமெல்லாம் பேயின்ட்டு அவன் பாட்டுக்கு பயந்துட்டு நம்மளை பார்த்து ஓடி போயிட்டான். ஆமாடி சின்ன புள்ள இதே மாதிரி போனா அந்த வயந்து ஒன்னது நிஜமா போயிடும். நாமளும் அப்புறம் பேயா தான் திரிவானோம். சோ என்னடி கசகசன்னு பேசிட்டு இருக்கீங்க வந்த வேலையை பார்க்காம? கோ சும்மா இருக்கா? அங்க என்ன எழுதிருக்குன்னு தெரியாம வந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு. படிக்கிறேன் நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறமா முடிவு பண்ணி சொல்லுங்க. காட்டுக்குள்ள போறதா இல்லாட்டி ஊருக்குள்ள போறதான்னு சீக்கிரம் சொல்லேண்டி. ஐயோ என்னக்கா இவ்வளவு ரொம்ப அலமோதுறீங்க. சொல்றேன் இருங்க. இங்க என்ன எழுதிருக்குதுன்னா இத உயிர் மேல் ஆசை இல்லை என்றால் கோட்டைக்கு செல்லவும் எழுதிருக்கு இந்த போர்டுல. சரியா? மேல இருக்கிற போர்டுல உயிர் மேல் ஆசை இருந்தால் இந்த பக்கம் செல்லவும்னு போட்டிருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? என்ன நிலா இது? உயிர் மேல் ஆசை இல்லை என்றால் கோட்டைக்கு செல்லவுமா? என்னடி சொல்ற? சின்ன புள்ள நெசமாவா? நிலா சொல்றது உண்மைதானா? ஐயோ ஆமாங்க நீ ஆமா. பாருங்க இங்க போர்டு அப்படிதான் வச்சிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம அந்த கோட்டை பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு தானே சொன்னீங்க. அதை தான் காட்டுப்பாங்களான்னு சொல்லிட்டு இருந்தீங்களாக்கோ. அந்த கோட்டை தான் நீ அது. என்னக்கா வாய் இப்படி பொளந்துட்டு பாக்குறீங்க? இதுக்கு அர்த்தம் என்னன்னா நமக்கு உயிர் மேலலாம் ஆசை இல்லன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலே இந்த கோட்டைக்கு போகணும்னு. அது மீறி நம்ம அங்க போயிட்டோம்னா திரும்பி வர மாட்டோம்னு சொல்ல வராங்க. அததான் இங்க தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. நிஜமாதான் சொல்றீங்களாடி? பின்ன என்ன இந்த காட்டுக்குள்ள வந்து நின்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கறோம்? அத கொட்டாயத்துல போட்டு வச்சிருக்காங்களே. உயிர் காசுப்படாதவங்க இந்த மக்க போங்க. உயிருக்கு பயந்தவங்க வந்த வழியே திரும்பி போங்கன்னு எழுதி வச்சிருக்காங்களே கொட்டெழுத்துல. அண்ணி இங்கேயே ஏதோ சத்தம் கேக்குது நீ. ஏனிலா அங்க பாருடி காளி மக்கா வாயை பொளந்த மேனிக்கு இருக்கிறாங்க. அந்த அக்கா இவ்வளவு நேரம் தைரியமா வந்தாங்க. இந்த போர்டு பார்த்தது பாரு எப்படி ஆயிட்டாங்கன்னு. அதானே பாருங்க இவ்வளவு நேரம் வீரவசனமெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. இப்ப பாருங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு. இவங்களை நம்பி நம்ம வந்தோம் பாரு. ஐயோ அந்த டொப்பிக்காரனுக்கு ரொம்ப ஆசைப்படுவானே நான் இல்லைன்னா. டார்ச்சல் தீந்து போச்சுன்னு சொல்லி அவன் ஜாலியா இருப்பானே. சீதா இப்ப என்ன சீதா பண்றது? இவளுக்கு வேற இப்படி சொல்றாங்க.
போர்டு வேற இந்த மாதிரி இருக்குதுங்கறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே இப்போ. எனக்கும் ஒண்ணுமே புரியலக்கா. ஊருக்குள்ள அத்தனை பேர் இருக்கிறப்ப நாம மட்டும் ஏக்கா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். ஐயோ, இப்ப நம்ம திரும்புவோமா இல்லையா ஒண்ணுமே தெரியலையேக்கா. அதான் சீதா, எனக்கும் ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் நல்லா தான் வந்தேன். இப்பதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்குது சீதா. என்னக்கா நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் நாங்களே என்னக்கா பண்றது? உங்ககிட்ட தான் எல்லாம் விவரமா சொல்லி விட்டாங்க. நீங்க சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இப்ப ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா இப்ப நாங்களே என்னக்கா பண்றது? ஊரு நன்மைக்குன்னு இப்படி நம்மள முடிக்க விட்டுட்டாங்களே சீதா. இங்க இவ்வளவு ஆபத்தால இருக்குதுன்னு எனக்கு தெரியாதே சீதா. என்னடி அவங்க 2 பேர் மட்டும் என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த 2 பேர் சேர்ந்துட்டு என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. இப்போ முன் வச்ச கால பின் வைக்கவும் முடியாது சீதா. நம்ம இதை அழிக்காம போயிட்டேன்னு வையே இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். என்னக்கா இதெல்லாம் பார்த்துட்டுமா உள்ள போவானுங்கிறீங்க? வேற வழி இல்லை சீதா. நம்ம அந்த கோட்டைக்குள்ளேயெல்லாம் போக வேண்டாம். கோட்டைக்கு வெளியவே தானே சுடுகாடு கொஞ்சம் தள்ளியே இருக்கும். நம்ம அது வரைக்கும் போயிட்டு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு சீக்கிரம் திரும்பிடலாம். வேற என்ன பண்றது? அங்கதான் இல்லை சொல்றாங்களே கோட்டைக்குள்ள அது போனாதான் ஆபத்துங்கிற மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியலக்கா. நீங்களே அவ்வளோ கிட்ட சொல்லுங்க. நான் ஏதாவது சொன்னா என்னை பிடிச்சி கத்துவாளுங்கக்கா. என்னக்கா என்ன 2 பேரும் பேசி முடிவெடுத்துட்டீங்களா? பேசாம வீட்டுக்கு போயிடலாமா? ஏனிலா இதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு போக முடியாதுடி. இந்த காரியத்தை முடிக்காம போனோம் வையே இது இன்னும் பிரச்சனை ஆயிரும். பேசாம நம்ம கோட்டைக்குள்ள எல்லாம் போகலையில கொஞ்சம் தள்ளி போனோம்னா அந்த இடம் வந்துடுடி. கொஞ்சம் தூரம் தாண்டி இருக்குது, 4 8 தாண்டி இருக்குது. இதுக்கு பயந்துட்டு இங்கே இப்படியே திரும்பிட்டோன்னு வையே அப்புறம் வந்தக்கா வேலை முடியாதுடி. நிலா கோட்டை இருக்கிறது ரொம்ப தூரம். அங்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு 4 8ல போயிடலாம். பேசாம வாங்க. சின்ன புள்ள என்னடி மணி மறுக்க அங்க கூப்பிடுறாங்க போலான்னு தைரியமா? அண்ணி என்ன உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? மறுபடியும் அங்கே போகலான்னு சொல்றீங்க? வேற என்னடி சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? உன்ற வீட்டுக்குள்ள தான் இருக்குது. அது வெளிய முடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஏக்கா வேற வழியே இல்லையாக்கா. ஏன்னா அதுக்கு பிடிக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி இங்க கொண்டு வந்திருக்கிறோமே. பேசாம அதையெல்லாம் சின்ன புள்ள வீட்லயே கொடுத்துருந்தா தின்னுட்டு கம்முன்னு போயிருக்குல்ல. அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? என்னக்கா பைத்தியக்காரத்தனமா இருக்குது. சாமியார் நான் நினைச்ச மாதிரி போலி சாமியார் இருந்தா நினைக்கிறேன். போங்க. ஏன் அதுக்கு இல்லடி நீலா, நீ சொல்றது சரிதான். நானும் இதே கேள்விதான் கேட்டேன். அது உடம்பு இங்கதான் எங்க புதைச்சு வச்சிருக்காங்களாமா. இந்த பெட்ரோல் எதுக்குன்னு கேட்டீங்களா? அதோட உடம்ப மிச்ச மீதியெல்லாம் இருக்குல்ல அதுவே பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கிறோம். ஐயோ ஆமா சீதா. அக்கா இப்பவாது சொல்லுக்காங்க என்னக்கா பண்ணுவோம் நாங்க போய்? அதுவாடி அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட கொடுத்து அதுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அதுல உடம்ப போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்து சொல்லியிருக்காங்கடி. என்ன காளிமாக்கா சொல்றீங்க? பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றப்ப அது உடம்ப போய் நம்ம எரிக்கணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமாக்கா? அதுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். எனது ஐடியாவா? ஆமா மலர், ஐடியா தான் வச்சிருக்கிறேன். வாங்க நம்ம போலாம், போயிட்டே பேசலாம். எங்க போறது? என்ன ஐடியா நீங்க சொல்லுங்க. அடியே நடிக்காம தாண்ட போகுதுடி. இந்நேரத்துக்கு மேல இங்க நின்றுட்டு முடியாதுடி. சீக்கிரம் வந்த வேலையை முடிச்சுட்டு கோழி கூப்பிடக்குள்ள இந்த காட்டை விட்டு வெளியே போகணும்டி. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம உசுரோட இருப்போமா இல்லையான்னு தெரியல. அப்புறம் எங்க போய் வெளியே போறது? பயப்படாதீங்க. நம்மளாம் யாரு? நம்ம எவ்வளவு தைரியசாலிங்க. நம்மள நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா நம்மள அவங்க எல்லாம் ஊர்க்காரங்களே எவ்வளவு நம்புறாங்க. அதுக்காக வச்சு நம்ம இந்த காரியத்தை பண்ணித்தான் ஆகணும். ஆமா காரியம் பண்றேன் கடைசியில நமக்கு காரியம் பண்ற காலுங்க வந்துருவாங்கக்கா. என்னக்கா நீங்க காளியம்மாக்கா ரொம்ப பயமா இருக்குதுக்கா. நீலா எனக்கு புரியுதுடி. நீ 4 8ல அந்த சுடுகாடு வந்துரும்னு நினைக்கிறேன்டி. சீக்கிரம் வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடலாம்டி. கொஞ்சம் உதவி பண்ணுங்கடி, நடங்கடி. நீலா வா நீலா போலாம். காளியம்மாக்கா ஒரே பிடிவாதமா இருக்கிறாங்க. நம்மள முடிக்காம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி அண்ணி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, பரவாயில்ல நீ. நம்ம இந்த வந்த காரியத்தை முடிக்காம போகக்கூடாது நீ. ஏனிடா வா, நாமளாம் அந்த பேங்கெல்லாம் பார்த்தார்ல ஒரு கை. சின்ன புள்ள என்னடி சொல்ற? நெசமாதான் சொல்றியா? ஆமாண்டி நெசமா தான் சொல்றேன். நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இனி இப்படியே திரும்பி போகக்கூடாது. வந்த வேலையை முடிச்சு நம்ம யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கு காட்டணும்டி. நம்ம சாதாரண பொம்பளைங்க இல்லடி, சாதாரண பொம்பளைங்க இல்ல. ஏண்டி அப்படி சொல்றாங்க? பையன் சொன்ன மாதிரி என்ன பொம்பளை பேய்ங்களா? நம்மளாம் சிங்க பெண்கள்னு சொல்ல வந்தேன். என்னது சிங்கத்தோட பொண்ணுங்களா? நாம மனுஷங்கடி. இவன் நான் நடுக்காட்டுக்குள்ள வந்தது இவளுக்கு புத்தி பேலன்ஸ் போச்சா? நம்ம சிங்கத்தோட பொண்ணுங்கறா. ஏக்கா நீங்க வேற சிங்கத்தோட பொண்ணு இல்ல சிங்க பெண்கள்னு சொல்றா. என்னமோடி எனக்கு காதல் அப்படிதான் விழுந்தது. இப்போ என்னதான் பண்றது? என்னதான் முடிவு எடுக்கிறீங்க? அக்கா யாரும் பயப்படாதீங்கக்கா. அதுக்கெல்லாம் இல்ல, நாமளான்னு ஒரு கை பாத்திரலாம். ஆமாடி ஆமா, எனக்கு பார்க்க போறேன். அதுக்கு பயந்துட்டு சோத்த கட்டிட்டு இப்படி மூட்டையில கொண்டு வரமே. நாம ஒரு நாளாச்சு இந்த மாதிரி வாங்கி தின்னுக்கிறோமா? இதுகளுக்கெல்லாம் இப்படி காட்டுக்குள்ள பயந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போறமே. நம்ம நிலைமை யாருக்கும் வரக்கூடாதடி. வாடி எனக்கு எல்லாம் புரியுது. என்ன பண்றது? அதுகளை எப்படியோ வசியப்படுத்தி நம்ம அதை எரிக்கணுமே அதுகளை உடம்புல. எங்க அண்ணி சொன்ன மாதிரி வா சாப்பாடு தானே. நம்ம நாளைக்கு போய் இதை விட டபுளா ஆர்டர் பண்ணி எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. ஆமாடி நீலா, நானே வாங்கி தரேன். எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமா? நம்ம இங்க இருந்து வெளியே போனா போகுது. இந்த காரியத்தை முடிச்சுட்டு வாங்க. நாளைக்கு என்னென்ன வேணுமோ நானே எல்லாம் வாங்கி தரேன். எல்லாம் சாப்பிடுங்க. இப்ப மட்டும் இதை பண்ணிட்டு போயிடலாடி. அக்கா கோட்டைக்குள்ள எல்லாம் போக வேண்டாட்டு கோட்டைக்கிட்டே கூட்டிட்டு வந்துட்டீங்களேக்கா? அக்கா ஆமாக்கா நான் இங்கே வந்துட்டக்கா. இந்த கோட்டைக்கு வெளியே எங்கேயோ அதுல புதைச்ச இடமெல்லாம் இருக்குதாமா. அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோன்னா போதும் சீதா.
வந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம ஒரே அடியே கிளம்பிடலாம். சரிக்கா வாங்க, அப்புறம் எதுக்கு இங்க நிக்கணும், நம்ம போய் தேடலாம் வாங்க. ஏ நிலா நிலா, யாரோ என் தோள் மேல கை வச்சிருக்கிற மாதிரி இருக்குடி. அக்கா உங்க தோல்ல கை வைக்கிற மாதிரி இருக்கா, அங்க வாருங்க மேல, வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது நம்மள. மலரக்கா, யாரோ என்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுக்கா. பின்னாடி யாரோ என் முதுகுல ஏறி போடுற மாதிரி இருக்குது.